ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 8/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, ஜெய்சங்கர் டு ஸ்டெப் அப் டிப்ளமேட்டிக் புஷ் ஆன் வீக் லாங் விசிட் டு ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் நம்மளுடைய மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 2 கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் 2, ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா விசிட் போயிருக்காரு. டிப்ளமேட்டிக் நம்மக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் போயிருக்காரு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அந்த அவங்களுடைய கம்பெனிஸ் இங்கே நிறைய வர்றது, அவங்க எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த வருஷம் முடிவிலே வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இந்த ஒரு நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்க்கும் பெல்ஜியமுக்கும் போயிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் என்னென்ன வகையிலலாம் நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம இந்த இப்போ ரீசெண்டாக நம்ம டெரரிசம் அகெயின்ஸ்டுக்கு ஃபைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து இந்த FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து அவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அதில் இருக்குது. அண்ட் தென் எப்போவுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம அவங்களுடைய யூரோப்பியன் யூனியன்ஸோடைய ஹெல்ப் வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இதெல்லாம் தாண்டி IMEC, அதாவது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு மேக் பண்ணிகிட்ருக்கோம், இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படின்றது. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இது எல்லாத்துக்காகவும் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்க்கோ பெல்ஜியமுக்கோ போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம தனித்துவமாக வந்து என்னென்ன நம்மளுக்கான ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டைமண்ட் மெர்ச்சன்ட் ஒரு இஷ்யூஸ்லாம் கூட அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தென் மெடிட்டேரியன் ரைசினா டயலாக் அப்படின்ற ஒரு இது மூலிமா நம்ம ரீஜனலாரும் சரி, எக்கனாமிக்காக சரி, செக்யூரிட்டி வைஸ் எல்லா விதத்துலேயும் அவங்கள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பற்றின ஒரு நியூஸ் தான் இது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். தமிழ்நாடு, சென்னை, ஸோ இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இன்றைக்கி இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி, எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். இங்கே வந்து இந்த ஜுடிஷியல் சென்சிட்டிவிட்டி டு சென்டிமெண்ட்ஸ் இஸ் அ சைன் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது ஆக்சுவலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். இந்த ரைட் டு ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அது என்ன தான் ரைட் டு ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டிங்க்டில் வந்து நமக்கு அதுக்கு வந்து நம்ம அதுக்காக இவங்க வந்து இதை பற்றி பேசுனாங்க, நம்ம நிறைய பப்ளிக் டாக்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதை பற்றி பேசுகிறாங்க, இவங்க வந்து தப்பாக பேசுனாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய குற்றச்சாட்டுகளால் அவங்க அரெஸ்ட் வரைக்கும் கூட பண்ணுறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ என்ன தான் ரைட் டு ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்றது இருந்தாலும் அதை ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து அதை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரைட் டு ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்றது ஆர்டிக்கல் 19(1)A அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிக்கல் 92 சப்டிவிஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான லிமிட்டேஷன்ஸும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ இது பொறுத்து நம்ம என்ன ஒரு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த எடிட்டோரியல் பேஜில் நம்மளுடைய நம்மளுடைய கோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ஆனால் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் நடக்கலை. இந்த ரைட் டு ஃப்ரீடம் டு ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ண மாட்டேங்கிறோம், மேனேஜிங் அண்ட் தென் ரெஸ்ட்ரிக்டிங் தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனலைசேஷன் தான் இங்கே நடந்திருக்கு. மற்றபடி குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் இதை பற்றின ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணுறோம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்போமே தவிர அது ப்ரொடெக்ட் பண்ணுற விதத்தில் நம்ம வந்து அவ்வளோவா இன்னும் நம்மளுடைய கவனம் செலுத்தலை அப்படின்றதும். அந்த நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டிக்கல் 19 சப்டிவிஷன் 2ல் இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஸ்பீச்சுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் பேசணும், லைக் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ரைட் டு ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா அது விளைவுகள் வந்து ஒரு சில டைமில் ஆபத்தில் கொண்டுட்டு போய் முடியுது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பற்றின ஒரு எடிட்டோரியல் ஸ்பீச்சில் தான் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஜஸ்ட் அதை பற்றின ஒரு அனலைசேஷன் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வல்கராக நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு
ஒரு விழிப்புணர்வு தான் பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இது என்டிஏ கவர்மெண்ட் இஸ் போஸ்ட் ஆன் எம்பவரிங் உமன்ஸ் ஏஸ் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ மோடி அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்டிஏ கவர்மெண்ட் வந்து உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறையவே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தேர்ட் டைம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டைம் வந்து எங்களுடைய அரசாங்கம் இருக்குது. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வந்து உமன்ஸ் எம்பவர் பண்ணுற அதை பற்றி தான் நாங்கள் வந்து ரொம்பவே வந்து நாங்கள் கவனம் செலுத்திகிட்ருக்கோம் இந்த வாட்டி. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியாக வந்து நம்ம கொண்டாட போகிறோம். நம்மளுடைய உமன்ஸ் டார்கெட் பண்ணுறதுல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியாக நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இது பாருங்கள், டே பிஃபோர் இஸ் கவர்மெண்ட் மார்க்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இந்த தேர்ட் டேர்ம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ போன வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டைம் வந்திருக்கிறதோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யா, அதாவது 11th இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11th இயர் அவருடைய அரசாங்கம் இருக்குது. ஸோ இந்த 11th இயருமே நம்ம வந்து உமன் எம்பவர்மெண்ட்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே தான் இருக்கோம். ஸோ நார்மலாக இந்த இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பற்றி எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த உஜ்வாலா யோஜனா அண்ட் தென் முத்ரா லோன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் வந்து உமன்ஸ்க்கு லோன் கொடுத்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து லோக்கல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஹவுஸ் ஹோல்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் இந்த முத்ரா லோன்ஸ் அப்படின்றது. ஒரு சில நிறைய ஸ்கீம்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஜேஜேஎம், அதாவது ஜல் ஜீவன் அப்படின்ற ஒரு இது மூலிமா நம்ம வந்து அந்த முனிசிபல் வாட்டர் லைக் ஃபங்க்ஷனல் டேப் வாட்டர் வருது இல்லையா. ஸோ ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் வந்து டேப் வாட்டருக்காக பெண்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர அந்த மாதிரியெல்லாம் காலம் போய், ஸோ அவங்கள எம்பவர் பண்ணணும்னா முதல்ல அவங்க செய்கிற வேலைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஜல் ஜீவன் அப்படின்றது மூலிமா ஃபங்க்ஷனல் டேப் வாட்டர் அண்ட் தென் ஒரு 10 crore மேற்பட்டு குக்கிங் கேஸஸ் கனெக்ஷன் வந்து உஜ்வாலா யோஜனா மூலயமா பண்ணியிருக்காங்க. அதே இந்த முத்ரா லோன்ஸ் மூலயமா நிறைய லோன்ஸ் கொடுத்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்றது மூலயமா ஹவுசஸ் ரொம்ப மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அந்த செக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஆக்சுவலி இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்றதுல. ஸோ இது அண்ட் தென் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்றது மூலயமா எஜுகேஷன் அண்ட் தென் ப்ரொடெக்ஷன் ரெண்டுத்தையும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கேர்ள்ஸோட எஜுகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றத்தை பற்றியும் நான் இங்கே இருக்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்றது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்ஆர், அதாவது மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோவுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ எஸ், நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் மங்கோலியா பற்றின ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இந்தியா அண்ட் மங்கோலியா ஹோல்ட் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் டு என்ஹான்ஸ் என்டர்பிரினரிட்டி அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஸோ இவன் இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய அந்த டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டாக நின்றோம் இல்லையா. ஸோ அதை பற்றி பல ஸ்டேட்ஸ்க்கு பல கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணி பண்ண போகிறோம், லைக் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல. இதுக்கான பிஹைண்ட் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டாக இருக்கட்டும் சரி, இல்லை ஏஷியன் பேங்காக இருக்கட்டும் சரி, எல்லாரும் வந்து இன்னமும் பாகிஸ்தானுக்கு வந்து லோன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த காசு ஃபுல்லாக நம்ம கண்ணு முன்னாடி டெரரிசம்காக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது வந்து நம்மளால் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றது தான் ஒரு வருத்தம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பல ஆர்கனைசேஷன்ஸ் தான் நமக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய கண்ட்ரீஸ் அண்ட் நிறைய கான்டினென்ட்ஸ்க்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா மங்கோலியா வந்து இந்த மிலிட்ரி எக்ஸசைஸில் நம்ம இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுடைய
நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி எக்ஸசைஸில் நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ வந்து நான் மற்றபடி வேறு எதுவும் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம். சயின்ஸ். ஸோ இந்த நியூ ஸ்டடி மேக்ஸ் கான்ட்ரவர்ஷியல் வெதர் ட்விக்கிங் ஐடியா மோர் ரியலிஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஆக்சுவலி எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேயர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட அட்மாஸ்பியரில் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்ட்டு 5 மேஜராக ஸ்பியர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்ற ரீஜியனில் நம்ம இப்போ ஏரோசால் அப்படின்றது ஒரு பனிமூட்டம் மாதிரி ஒரு பனித்துளி மாதிரி ஒரு மாதிரி டியூ மாதிரி இந்த ஃபாக் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயம்தான் ஒரு ஏரோசால் அப்படின்றது. ஸோ அது வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் போய்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு இன்ஜெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி. ஸோ இதனால் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அட்மாஸ்பியரில் 0.6 டிகிரி சென்டிகிரேட் வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டடி தான் இது. ஸோ ஏரோசால்ஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுனால நம்மளோட லேயர் அட்மாஸ்பியரில் நம்மளால் 0.6 டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்டடி. ஆனால் மற்றபடி இப்போது இங்கே ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஏரோசால் இன்ஜெக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரோபோஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் நம்ம மேலே போனாலே 6.5 டிகிரி செல்சியஸ் கிட்ட கம்மியாகும். ஆனால் அதே ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் மேலே போக போக. ஸோ அதனால வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா வந்து ஹை டெம்பரேச்சர் கீழே இருக்கும், லோ டெம்பரேச்சர் மேலே இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் ட்ரோபோஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் மேலே இருக்கும், கூல் டெம்பரேச்சர் கீழே இருக்கும் அப்படின்னும்போது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆஸ்லாம் வந்து கீழே வந்து ஸோ அந்த மாதிரி சர்க்குலேட் ஆகும். ஸோ அட்மாஸ்பியர் ஸ்டெபிலிட்டியாக இருக்காது அப்படின்ற ஒரு ஜென்ரல் விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு சின்ன ஏரோசால் பார்ட்டிகல்ஸை கொண்டுட்டு போய் விடுறதுனால நம்மளோட பிளானட் வந்து கூலாக சில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டடி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இதை பற்றி நம்ம சொல்லணுன்னு அவசியமே இல்லை. நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சென்சஸ் அப்படின்றத பற்றி. ஸோ ரீசெண்டாக இப்போ நம்ம சென்சஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றது நம்ம நிறையவே தெரியும். அந்த இது நம்மளோட யூனியன் லிஸ்ட்லேயே இருக்குது சென்சஸ் எடுக்கணும் அப்படின்றது. கிட்டத்தட்ட 1948 சென்சஸ் ஆக்ட் 1948லேருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். சென்சஸ் ஆக்ட் மூலிமா ஃபாலோ பண்ணுறது 1948. ஆனால் இது ஆக்சுவலி 1881லேருந்தே நம்ம சென்சஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளுடைய பாப்புலேஷன் டேட்டா வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வெப்பன் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்சஸ் அப்படின்றது. பாப்புலேஷன் டேட்டா நம்ம நாடு ஃபுல்லாக இருக்க பாப்புலேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலி W.C. Plowden அப்படின்றவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி மென்ஷன் இதெல்லாம் நம்ம இங்கே ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், W.C. Plowden பீயிங் த ஃபர்ஸ்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்த 3 பாயிண்ட் டேக் அவே பாயிண்ட் அப்படின்னு இந்த ஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளால் இந்த ஃபுல் ஆர்டிக்கலை படிக்க முடியல அப்படின்னாலும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபுல் ஆர்டிக்கல் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னாலும் எல்லா ஆர்டிக்கலையும் இந்த ஜிஸ்ட் அப்படின்ற கொடுத்துருக்கிறத பார்த்திங்கனாலே ஆல்மோஸ்ட் போதுமானதாக தான் இருக்கும். அந்த மற்றபடி உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நம்ம இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே யூனியன் லிஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்றதும். அண்ட் தென் சென்சஸ் ஆக்ட் வந்து 1948 எடுத்துகிட்டு வரப்பட்டது. அண்ட் தென் இதை தாண்டி வந்து 1881லேருந்து W.C. Plowden அப்படின்றவர் தான் இது ஃபர்ஸ்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. ஸோ அண்ட் தென் ஆல்மோஸ்ட் இந்த 1881லேருந்து 2011 வரைக்கும் நம்மளோட இந்தியாவில் பிரேக்கே இல்லாமல் கரெக்டாக நம்ம அந்த
நம்ம வித்தவுட் பிரேக்கில் வந்து நம்ம சென்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். பட் ஆனால் இந்த 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா COVID-19 நம்ம எடுக்க முடியல. 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1881 2011 வரைக்கும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்ருக்கோம். பட் ஆனால் நம்மளால் 2021 தான் எடுக்க முடியல COVID-19. ஸோ இப்போ ரீசெண்டாக 2027 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருவாங்க சென்சஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ அண்ட் தென் அதாண்டி இந்த ஹவ் இஸ் இந்தியா பிளானிங் டு லோக்கலைஸ் இவி மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இவி மேனுஃபேக்சரிங் பற்றியும் நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஆல்ரெடி. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் பற்றி இது வந்து நம்ம இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து கிட்டத்தட்ட 70 to 100% இருந்தது. ஸோ இது 15% வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸோட 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம இங்கேயே வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதும் இது மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சு, ஸோ இதனால் நமக்கு வந்து இங்கே எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே நம்ம அதிகமாக கொடுக்க முடியும். வந்து நம்மளோட ஜிடிபியாக இருக்கட்டும் சரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இந்த ஒரு மோட்டோவில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த டாடா அண்ட் மஹேந்திரா அவங்க மேனுஃபேக்சர்ஸ் பற்றி. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வர இவி வெஹிக்கல்ஸ் பற்றியும் நமக்கு தெரியும். அவங்க வந்து நம்ம இங்கே சேல் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர நம்ம மார்க்கெட்டை தான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் இங்கேயே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் நம்ம கவர்மெண்ட்டால் இந்த ஒரு பிளான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் போடான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி வெளிச்சேன் மீண்டும் இது மாதிரி முக்கியமான செய்திகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ்ஃபுல்லாக பண்ணிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.